பிரைஸ் தி லார்ட். சவுல் ராஜா இறந்ததுக்கப்புறம் இஸ்ரவேல் மற்றும் யூதா கோத்திர ஜனங்கள் எல்லாருக்கும் அரசனாக தாவீது ராஜா மாறுறாரு. சில ஆண்டுகள் கழித்து தாவீது யோனத்தா நிமித்தம் சவுலோட வீட்டில் யாராவது தயவு பெறும்படி இருக்கிறாங்களான்னு கேட்குறாரு. அப்போ தான் யோனத்தானுக்கு முடமான மகன் ஒருவன் இருக்கிறான்னு சவுலின் வேலைக்காரனான சீபாவின் மூலம் தாவீது ராஜாவுக்கு தெரிய வருது. அவன் பெயர் தான் மேவி போசேத். மேவி போசேத் தன்னுடைய 5 வயசில் அவனுடைய தாதி யோனத்தானும் சவுலும் இறந்ததை கேள்விப்பட்டு தூக்கி கொண்டு ஓடினப்ப கீழே விழுந்ததால் 2 காலும் முடமாக்கப்பட்டிருந்துச்சு. அதன் பிறகு கீலேயாத் மலைக்கு அருகே இருக்கக்கூடிய லோத்தேபாரில் வசித்த செல்வ மிகுந்த தலைவனான மாஹீர்ன்றவருடைய வீட்டில் 15 வருஷம் வைத்து அவர் பராமரிக்கப்படுறாரு. அங்கே இருந்து தான் தாவீது அரசனால் மேவி போசேத் அழைத்து கொண்டு வரப்படுறாரு. அது மட்டுமல்ல, இந்த மேவி போசேத்துக்கு மீகான்ற ஒரு சிறுவனாகிய ஒரு குமாரனும் இருந்தார். அப்போ கிட்டத்தட்ட மேவி போசேத்துக்கு 20 முதல் 25 வயது இருக்கும் ராஜாவினுடைய அரண்மனைக்கு வரும்போது. தாவீது மேவி போசேத்தை பார்த்து சொன்னது, பயப்படாத, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்து சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, ராஜகுமாரரில் ஒருவனைப் போல என் பந்தியில் இருப்பாயின்னு அவர் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த கதையிலேருந்து நம்ம பார்க்கும்போது தாவீது யோனத்தானோடு செஞ்ச உடன்படிக்கையை மறக்காமல் அதை நினைவு கூர்ந்து இழந்து போன ராஜ குடும்பத்தின் மேன்மையை மீண்டும் மேவி போசேத்துக்கு கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சவுளுடைய பாவத்தின் நிமித்தம் இழந்து போன அந்த சுதந்திரத்தை எல்லாம் மீண்டும் யோனத்தானுடைய மகனாகிய மேவி போசேத்துக்கு கொடுக்கிறாரு. 3வது, நாள்தோறும் ராஜகுமாரனை போல தாவீது ராஜாவோட பந்தியில் பங்கேற்கும் தகுதியையும் அதிகாரத்தையும் அவருக்கு கொடுக்கிறாரு. இதை கேட்ட உடனே மேவி போசேத் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? செத்த நாயை போல இருக்கிற என்ன ராஜா நினைக்கிறதுக்கு எம்மாத்திரம். அதே போல இன்னைக்கும் பிதாவாகிய தேவன் சாவுக்கேதுவான நம்மளை தேடி ராஜாவாகிய தம்முடைய மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு. மனிதனோடு செஞ்ச உடன்படிக்கை நினைவு கூர்ந்தாரு. 2வது, நாம் ஆதாமின் மூலமாக இழந்த அப்பா பிதாவேன்ற அந்த உறவை தம்முடைய மகனின் மூலமாக மீண்டும் அந்த புத்திர சுவிகாரத்தை நமக்கு பெற்று கொடுத்தாரு. 3வது, தாவீது ராஜா எப்படி மேவி போசேத்தை ஏற்றுக்கிட்டு ராஜாவோட பந்தியில் ராஜகுமாரனை போல பங்கு பெற அனுமதிச்சாரோ, அதே போல் பாவியாகிய நம்மையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு தம்முடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு பெற நமக்கு பாக்கியம் கிடைக்க செஞ்சார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மேவி போசேத்தை போல நம்மளை நாமளே தாழ்த்தி அவர் கிருபை கிடைக்க நாம் எம்மாத்திரம் என்பதை உணர்ந்து நன்றியுள்ளவர்களாய் என்றும் அவரையே சேவிப்போம். ஆமேன்.